நண்பர்களே, 10 ஆண்டுகளாக என்னை பலரும் பொறுத்து கொண்டிருந்திருப்பீர்கள். மேலும் உங்களில் சிலர் புதிதாக என்னை பொறுத்து கொள்ள ஆரம்பித்திருப்பீர்கள். ஒரு சிலர் இது போதும், நாம் வேறெங்காவது செல்லலாம் என்று முடிவு செய்திருப்பீர்கள். இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று முடிவு செய்துள்ளவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் சேர விரும்புபவர்களுக்கு, இன்று என் உரையை தொலைக்காட்சியில் கேட்பவர்கள், உங்கள் மனம் நாட்டிற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினால் வாருங்கள், நிபந்தனை ஏதுமில்லை. நான் உங்களை வரவேற்கிறேன். ஒரே இலக்கு, நேஷன் ஃபர்ஸ்ட். ஒரே எண்ணம், 2047. வளர்ந்த இந்தியா. இதை நான் பகிரங்கமாக கூறியுள்ளேன். என்னுடைய ஒவ்வொரு நொடியும் நம் நாட்டிற்காக மட்டுமே. மேலும் நான் ஏற்கனவே உறுதியளித்துள்ளேன், 24/7 for 2047. நம் அணியினிடம் இருந்து எனக்கு அந்த எதிர்பார்ப்பு உள்ளது. என்னுடைய குழு எனக்கு வேண்டும். மேலும் அதிலும் எனக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை சரியான நேரத்தில் நான் முடித்தேன். அது எனக்கு ஒதுக்கப்பட்ட வேலையா? தவறுகள் ஏதுமின்றி அதை செய்ய வேண்டும். எனக்கு புரிகிறது, அதுவே நல்லது என்று. ஆனால் அதுவே முழுமையானது அல்ல. நான் அதில் எவ்வாறு மதிப்பை கூட்டினேன்? நான் அதை முடித்து விட்டேன். ஆனால் அதை நான் சிறப்பாக முடித்தேனா? ஆனால் எதிர்காலம் குறித்து யாருக்கும் மனதில் குழப்பம் இருக்காது. நாம் இவ்வாறு அணுகினால், அனைத்திலும் மதிப்பை கூட்டினால், அதனுடைய தரம் அனைத்திலும் உயரும். இவ்வாறு அதற்கு சேர்க்கலாம் வேல்யூ அடிஷன். அதன் மூலமாக அனைத்தின் தரத்தையும் உயர்த்த முடியும். மேலும் நான் உறுதியாக நம்புகிறேன் நண்பர்களே, இவை அனைத்தும் அடுத்த 5 ஆண்டுகளில் நம்முடைய கனவுகளையும் இலக்குகளையும் நாம் உறுதி செய்து கொண்டால் நாம் அதனை முழுமையாக நிறைவேற்றிட முடியும். எனக்கு 10 வருட அனுபவங்கள் உள்ளது. நாங்கள் என்ன முடிவு செய்தோமோ அதை அடைந்தே தீர்வோம். இதை மோதி முடிவு செய்திருக்கலாம், ஆனால் பணியை செய்தது நீங்கள். சேர்ந்து செய்தோம். நாம் அனைவரும் சேர்ந்தே செய்தோம். இதுதான் நம்முடைய ஒற்றுமையின் பலம் என்பது. இதுவே நம் அனைவரின் கூட்டு சக்தியின் விளைவு ஆகும்.